ஓம் சாந்தி. முரளி டேட் 8/10/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சொர்க்கத்தின் பாஸ்போர்ட் பெற நீங்கள் இந்த பாடசாலைக்கு வந்திருக்கின்றீர்கள். ஆத்ம அபிமானியாகி உங்கள் பெயரை ரெஜிஸ்டரில் பதிவு வையுங்கள். அப்போது சொர்க்கத்திற்கு வருவீர்கள். கேள்வி: எந்த நினைவு இல்லாத காரணத்தால் குழந்தைகள் தந்தைக்கு மரியாதை கொடுப்பது இல்லை? பதில்: யாரை முழு உலகமும் அழைக்கின்றதோ, நினைக்கின்றதோ அதே மிக உயர்ந்த தந்தை குழந்தைகள் நம் சேவையில் இருக்கின்றார் என்பது பல குழந்தைகளின் நினைவில் இருப்பது இல்லை. இந்த நம்பிக்கை நம்பர்வார் இருக்கிறது. யாருக்கு எந்த அளவு நம்பிக்கை இருக்குமோ அந்த அளவு மரியாதை கொடுப்பார். பாடல்: தந்தையோடு இருப்பவருக்கு ஞானமழை. ஓம் சாந்தி. எல்லா குழந்தைகளும் ஞான கடலோடு இருக்கவே செய்கின்றீர்கள். அவ்வளவு குழந்தைகளும் ஓரிடத்தில் இருக்க முடியாது. யார் கூட இருக்கின்றார்களோ அவர்கள் அருகில் அமர்ந்து நேரடியாக ஞானத்தை கேட்கின்றார்கள். யார் தொலைவில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தாமதமாக கிடைக்கின்றது. அதற்காக கூட இருப்பவர்களுக்கு அதிக முன்னேற்றமும் தொலைவில் இருப்பவர்களுக்கு குறைந்த முன்னேற்றமும் ஏற்படும் என்பது கிடையாது. நடைமுறையில் பார்த்தால் யார் தொலைவில் இருக்கின்றார்களோ அவர்கள் அதிகம் படிக்கின்றார்கள், முன்னேற்றம் அடைகின்றார்கள். எல்லையற்ற தந்தை இங்கே இருக்கின்றார் என்பது உறுதி. பிராமண குழந்தைகளும் நம்பர்வார் இருக்கின்றார்கள். குழந்தைகள் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். சில குழந்தைகள் பெரிய தவறு செய்கின்றார்கள். எந்த எல்லையற்ற தந்தையை முழு உலகமும் நினைக்கின்றதோ அவர் நமது சேவையில் இருக்கின்றார். மிக உயர்ந்தவராக மாறும் வழியை நமக்கு சொல்லுகின்றார் என்பதை புரிந்தும் இருக்கின்றீர்கள். மிகுந்த அன்போடு புரிய வைக்கின்றார். இருந்தும் அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பது இல்லை. பந்தனத்தில் உள்ள தாய்மார்கள் எவ்வளவு அடி வாங்குகின்றார்கள், தவிக்கின்றார்கள். இருந்தும் நினைவிலிருந்து ஞானத்தை நன்கு பெறுகின்றார்கள். பதவியும் உயர்கிறது. தந்தை எல்லோரையும் அப்படி சொல்லவில்லை. நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடியே இருக்கின்றார்கள். தந்தை குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. பந்தனத்தில் இருக்கும் தாய்மார்கள் வெளியில் இருந்தாலும் அதிக வருமானத்தை சம்பாதிக்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தவர் உருவாக்கிய பாடல் இது. ஆனால் நீங்கள் அர்த்தம் கண்டுபிடிக்க உகந்ததாக இருக்கின்றது. அவர்களுக்கு என்ன தெரியும்? தந்தை யார், யாருக்கு தந்தை? ஆத்மா தன்னையே அறியாத போது தந்தையை எப்படி அறியும்? இருப்பது ஆத்மாதானே. நான் யார், எங்கிருந்து வந்திருக்கின்றேன் என்பதும் தெரியாது. அனைவரும் தேகாபிமானிகள். யாரும் ஆத்மா அபிமானி இல்லை. ஒருவேளை ஆத்மா அபிமானியானால் ஆத்மாவிற்கு தனது தந்தையை தெரிந்திருக்க வேண்டும். தேக அபிமானியாக இருக்கும் காரணத்தால் ஆத்மாவையும் அறியவில்லை, பரம்பிதா பரமாத்மாவையும் அறியவில்லை. இங்கே குழந்தைகள் உங்களுக்கு தந்தை அமர்ந்து நேரில் கற்பிக்கின்றார். இது எல்லையற்ற பள்ளிக்கூடம். சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தை பெற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் மட்டுமே இருக்கிறது. சொர்க்கத்தில் அதிக பதவிகள் இருக்கின்றன. ஒருவர் ராஜா, ராணி, ஒருவர் பிரஜை. உங்களை மீண்டும் இரட்டை கிரீடதாரிகளாக மாற்ற நான் வந்திருக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். எல்லோரும் இரட்டை கிரீடதாரி ஆக முடியாது. யார் நன்றாக படிப்பாரோ அவர் நாம் இப்படி ஆக முடியும் என்பதை மனதில் உணர்வார். அவர் சரண்டராகவும் இருக்கின்றார், நம்பிக்கையும் இருக்கிறது. அவர் எந்த சீச்சி காரியத்தையும் செய்ய மாட்டார் என்பதை அனைவரும் உணர்கின்றார்கள். சிலரிடம் அதிக அவகுணங்கள் இருக்கின்றன. நாம் இவ்வளவு உயர்ந்த பதவி பெற முடியும் என்பதை அவர்கள் உணர்வது இல்லை. அதனால் முயற்சியே செய்வதில்லை. நான் இப்படி ஆக முடியுமா என தந்தையிடம் கேட்டால் உடனே சொல்வார். உண்மையில் தான் உயர்ந்த பதவி பெற முடியாது என்பதை தன்னை பார்த்தால் உடனே புரிந்து கொள்ளுவார். லட்சணமும் தேவைதானே?
சத்யுக திரேதாவில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருப்பது இல்லை. அங்கே இருப்பது பலன். பின்னால் வரும் ராஜாக்களும் பிரஜைகளும் அதிக அன்பு கொடுப்பார்கள். அவர்கள் தாய் தந்தையாக இருப்பார்கள். இதையும் குழந்தைகள் நீங்களே அறிவீர்கள். இவர் எல்லையற்ற தந்தை. இவர் முழு உலகத்தையும் பதிவு செய்பவர். நீங்களும் பதிவு செய்கின்றீர்கள் தானே? பாஸ்போர்ட் கொடுக்கின்றீர்கள். சொர்க்கத்தின் எஜமானராவதற்கு இங்கிருந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கின்றது. வைகுண்டத்திற்கு தகுதியுடைய எல்லோருடைய போட்டோவும் இருக்க வேண்டும் என தந்தை சொல்லி இருக்கின்றார். ஏனென்றால் நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக மாறுகின்றீர்கள். அருகில் கிரீடத்தோடு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போட்டோவும் இருக்க வேண்டும். நாம் இப்படி மாறிக்கொண்டு இருக்கின்றோம். இதுதான் ராஜயோகம் என கண்காட்சி போன்றவற்றில் இந்த சாம்பிள் வைக்க வேண்டும். ஒருவர் வக்கீலாவதாக வைத்துக் கொள்ளுவோம். அப்போது ஒரு பக்கம் சாதாரண உடையிலும் மறுபக்கம் வக்கீல் உடையிலும் இருப்பார். அதுபோல ஒரு பக்கம் நீங்கள் சாதாரணமாகவும் மறுபக்கம் இரட்டை கிரீடத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் என்னவாக விரும்புகின்றீர்கள்? இப்படி வக்கீல் போன்று ஆக வேண்டுமா அல்லது ராஜாதி ராஜா ஆக வேண்டுமா என உங்கள் ஒரு சித்திரத்தில் கேட்கின்றீர்கள். அப்படிப்பட்ட சித்திரம் இருக்க வேண்டும். வக்கீல், நீதிபதி போன்றோர்கள் இங்கிருப்பவர்கள். நீங்கள் புது உலகத்தின் ராஜாதி ராஜா ஆக வேண்டும். குறிக்கோள் முன்னால் இருக்கிறது. நாம் இப்படி மாறிக்கொண்டிருக்கின்றோம். விளக்கம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. சித்திரமும் மிக நன்றாக முழு அளவில் இருக்க வேண்டும். அவர்கள் வக்கீலுக்கு படித்தால் யோகம் வக்கீலோடு இருக்கும். வக்கீலாகவே ஆவார்கள். இவரது யோகம் பரம்பிதா பரமாத்மாவோடு இருப்பதால் இரட்டை கிரீடதாரியாகின்றார். குழந்தைகள் இப்போது செயலில் வரவேண்டும் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை வைத்து புரிய வைப்பது மிக எளிதாக இருக்கும். நாம் இப்படி மாறிக்கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களுக்காக புது உலகம் நிச்சயம் தேவை. நரகத்திற்கு பிறகு சொர்க்கம். இது இப்போது புருஷோத்தம சங்கமயுகம். இந்த படிப்பு எவ்வளவு உயர்வாக மாற்றக்கூடியது. இதற்கு பைசா போன்ற எதுவும் தேவையில்லை. படிப்பில் ஆர்வம் இருக்க வேண்டும். ஒரு மனிதர் மிக ஏழையாக இருந்தார். படிப்பதற்கு பைசா இல்லை. பிறகு முயற்சி செய்து படித்து அவ்வளவு பெரிய செல்வந்தரானார். அவர் விக்டோரியா மகாராணிக்கு மந்திரியானார். நீங்களும் இப்போது எவ்வளவு ஏழையாக இருக்கின்றீர்கள். தந்தை எவ்வளவு உயர்ந்த படிப்பை கற்பிக்கின்றார். இதில் புத்தியால் மட்டும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். விளக்கு போன்றவற்றை எரியவிட வேண்டிய அவசியமில்லை. எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து நினைவு செய்யுங்கள். ஆனால் மாயா அப்படி இருக்கிறது. அது தந்தையின் நினைவை மறக்க வைக்கிறது. நினைவில்தான் தடை ஏற்படுகிறது. இதுதானே யுத்தம். தந்தையை நினைவு செய்தே ஆத்மா பவித்திரமாகிறது. படிப்பில் மாயா எதுவும் செய்வதில்லை. படிப்பை விட நினைவின் போதை உயர்ந்தது. அதனால் பழங்கால யோகத்திற்கு பாடல் உள்ளது. யோகம் மற்றும் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நினைவு செய்ய வேண்டும் என யோகத்திற்கு ஞானம் கிடைக்கிறது. பிறகு சிருஷ்டி சக்கர ஞானமும் இருக்கிறது. படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை பற்றி வேறு யாருக்கும் தெரியாது. பாரதத்தின் பழைய யோகத்தை கற்பிக்கின்றார்கள். புதிய உலகையே பழையது என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு லட்சம் வருடங்களை கொடுத்து விட்டார்கள். கல்பத்தின் ஆயுளையும் அநேக விதங்களில் சொல்லுகின்றார்கள். ஒருவர் ஒன்றை சொல்லுகின்றார், ஒருவர் இன்னொன்றை சொல்லுகின்றார். இங்கே உங்களுக்கு ஒரு தந்தை மட்டுமே கற்பிக்கின்றார். நீங்கள் வெளியே சென்றாலும் உங்களுக்கு சித்திரங்கள் கிடைக்கும். இவர் வியாபாரி. துணியிலும் அச்சடிக்க முடியும் என்று தந்தை சொல்லுகின்றார். ஒருவேளை ஒருவரிடம் பெரிய ஸ்கிரீன் பிரஸ் இல்லை என்றால் பாதியாக செய்யலாம். பிறகு அந்த மாதிரி இணைப்பே தெரியாதபடி இணைத்து விடலாம். எல்லையற்ற தந்தை பெரிய சர்க்கார் சொல்லுகின்றார். யாராவது அச்சடித்து காட்டினால் நான் அவர் பெயரை பிரசித்தமாக்குவேன். இந்த சித்திரங்களை நீங்கள் துணியில் அச்சடித்து வெளிநாடுகளுக்கு எடுத்துச் சென்றால் ஒவ்வொரு சித்திரத்துக்கும் 5-10 ஆயிரங்களை உங்களுக்கு கொடுப்பார்கள். அங்கே அதிக பணம் இருக்கிறது, செய்ய முடியும். இவ்வளவு பெரிய பெரிய பிரஸ் இருக்கிறது. நகரின் காட்சிகளை அப்படி அச்சடிக்கின்றார்கள். அதை பற்றி கேட்காதீர்கள். இதையும் அச்சடிக்க முடியும். இது அப்படிப்பட்ட முதல் தரமான பொருளாக இருக்கிறது. உண்மையான ஞானம் இவர்களிடமே இருக்கிறது. வேறு யாரிடமும் இல்லவே இல்லை என்று சொல்லுவார்கள். வேறு யாருக்கும் தெரியவே தெரியாது. பிறகு புரிய வைப்பவர்களும் ஆங்கிலத்தில் திறமைசாலிகளாக இருக்க வேண்டும்.
ஆங்கிலம் எல்லோருக்கும் தெரியும். அவர்களுக்கும் செய்தி கொடுக்க வேண்டும் இல்லையா? நாடகப்படி விநாசத்திற்கு அவர்களே பொறுப்பாக இருப்பார்கள். அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களிடம் வெடிகுண்டுகள் போன்றவை அப்படி இருக்கின்றன. அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தால் முழு உலகத்திற்கும் எஜமானர் ஆக முடியும் என்று தந்தை சொல்லுகின்றார். ஆனால் இந்த நாடகம் அப்படி உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் யோக பலத்தால் உலக ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். ஒருவேளை அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்துட்டா உலகத்துக்கு எஜமானன் ஆயிடுவாங்க. ஆனால் அப்படி ஒன்று சேர்றதா இல்லாத மாதிரியான நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்குது. நீங்கள் யோக பலத்தால் உலக ராஜ்ய பாக்கியத்தை பெறுகின்றீர்கள். ஆயுதங்களை கொண்டு உலகின் எஜமானராக முடியாது. அவர்களுடையது அறிவியல், உங்களுடையது அமைதி. தந்தையையும் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். பிறரை தனக்கு சமமாக மாற்றுங்கள். குழந்தைகள், நீங்கள் யோக பலத்தால் உலகின் அரச பாக்கியத்தை பெறுகின்றீர்கள். அவர்கள் தமக்குள் நிச்சயம் சண்டை போடுவார்கள். இடையில் வெண்ணெய் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீ கிருஷ்ணரின் வாயில் வெண்ணெய் உருண்டையை காட்டுகின்றார்கள். இருவர் தமக்குள் சண்டையிட இடையில் மூன்றாம் அவர் தின்றதாக கதையும் இருக்கிறது. அப்படித்தான் இருக்கிறது. முழு உலக ராஜ்யம் என்ற வெண்ணெய் உங்களுக்கு கிடைக்கிறது. அதனால் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். ஆஹா பாபா, நீங்கள் அதிசயங்களை செய்கின்றீர்கள். ஞானம் உங்களுடையதே. விளக்கம் நன்றாக இருக்கிறது. ஆதிசநாதன தேவி தேவர் தர்மத்தவர் உலக ராஜ்யத்தை எப்படி பெற்றார்கள் என்பது யாருடைய எண்ணத்திலும் இருக்க முடியாது. அந்த நேரம் மற்ற எந்த கண்டமும் இருப்பதில்லை. நான் உலகின் எஜமானர் ஆவதில்லை, உங்களை ஆக்குகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். நீங்கள் படிப்பால் உலகத்தின் ராஜ்ய அதிகாரத்தை அடைகின்றீர்கள். பரமாத்மா நான் அசரீரியாக இருக்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் சரீரம் இருக்கிறது. நீங்கள் தேகதாரிகள். பிரம்மா, விஷ்ணு, சங்கருக்கும் சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறது. நீங்கள் எப்படி ஆத்மாவோ அப்படி நானும் பரமாத்மாவாக இருக்கின்றேன். எனது பிறவி தெய்வீகமாகவும் அலௌகீகமாகவும் இருக்கின்றது. வேறு யாரும் இப்படி பிறவி எடுப்பதில்லை. இவர் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றார். இவையெல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு உள்ளன. ஒருவர் இப்போது இறந்தால் அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு உள்ளது. நாடகத்தின் விளக்கம் எவ்வளவு கிடைக்கின்றது? வரிசை கிரமமாக புரிந்து கொள்ளுகின்றீர்கள். சிலர் மந்த புத்தியோடு இருக்கின்றார்கள். 3 கிரேடுகள் இருக்கின்றன. கடைசி கிரேடில் இருப்பவர்களை மந்த புத்தி என்று சொல்லுவார்கள். இவர் முதல் கிரேடில் இருக்கின்றார், இவர் 2ஆம் கிரேடில் இருக்கின்றார் என்பதை தாமும் புரிந்து கொள்ளுகின்றார்கள். பிரஜைகளும் அப்படிதான். படிப்பு ஒன்றுதான். இதை படித்து நாம் இரட்டை கிரீடதாரி ஆவோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். நாம் இரட்டை கிரீடதாரியாக இருந்தோம், பிறகு ஒற்றை கிரீடதாரி ஆனோம், பிறகு கிரீடம் இல்லாதவர் ஆனோம். எப்படி கர்மமோ அப்படி பலன் என்று சொல்லப்படுகின்றது. சத்தியுகத்தில் அப்படி சொல்ல மாட்டார்கள். இங்கே நல்ல செயல்களை செய்தால் ஒரு பிறவிக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிலர் அப்படி செயல் செய்கின்றார்கள். அதனால் பிறந்ததிலிருந்தே வியாதியோடு இருக்கின்றார்கள். இதுவும் கர்ம சுமைதானே. குழந்தைகளுக்கு கர்மம், அக்கர்மம், விக்கர்மத்தை பற்றி புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே எப்படி செய்கின்றார்களோ அதற்கு தக்க நல்ல அல்லது கெட்ட பலனை பெறுவார்கள். ஒருவர் செல்வந்தரானால் நிச்சயம் நல்ல கர்மத்தை செய்திருப்பார். இப்போது நீங்கள் ஜென்ம ஜென்மங்களுக்கும் பலனை உருவாக்குகின்றீர்கள். இப்போது செய்யக்கூடிய முயற்சிக்கு தக்கபடி அங்கே, அதாவது சத்தியுகத்தில் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இருக்கும். அந்த பலன் 21 பிறவிகளுக்கு அழியாததாக கிடைக்கிறது. இங்கே கிடைப்பது அற்பகால பலன். கர்மம் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. அங்கே ஏழை பணக்காரனாக இருந்தாலும் யாருக்கும் துன்பம் இருக்காது, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பதவியில் வித்தியாசம் இருக்கும். இது கர்மக்ஷேத்திரம். சத்தியுகம் சொர்க்கத்தின் கர்மக்ஷேத்திரம். அங்கே விக்கர்மம் நடப்பதே இல்லை. இந்த எல்லா விஷயங்களையும் புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். அரிதாக சிலர் எப்போதும் ஞான பாயிண்ட்டுகளை எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். சார்ட் எழுதி எழுதி பிறகு களைத்து விடுகின்றார்கள். குழந்தைகள், நீங்கள் பாயிண்ட்டுகளை எழுத வேண்டும். மிக ஆழமான பாயிண்ட்டுகள் இருக்கின்றன. அவை அனைத்தையும் நீங்கள் ஒருபோதும் நினைவில் வைக்க முடியாது, நழுவிவிடும். இந்த பாயிண்டை நான் மறந்துவிட்டேன் என பின்னர் வருத்தப்படுகின்றீர்கள். எல்லோருக்கும் இந்த நிலை ஏற்படுகிறது. நிறைய மறக்கின்றார்கள். பிறகு அடுத்த நாள் நினைவுக்கு வருகிறது. குழந்தைகள் தமது முன்னேற்றத்திற்காக சிந்தனை செய்ய வேண்டும்.
அரிதாக சிலர் சரியானபடி எழுதுகிறார்கள் என்பது தந்தைக்கு தெரியும். தந்தை வியாபாரியாகவும் இருக்கின்றார். அவர்கள் அழியக்கூடிய ரத்தினங்களின் வியாபாரிகள். இவர் ஞான ரத்தினங்களின் வியாபாரி. யோகத்தில் பல குழந்தைகள் ஃபெயில் ஆகின்றார்கள். சரியான நினைவில் ஒருவர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருப்பதே கடினம். 8 மணி நேரத்திற்கு முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகள், நீங்கள் சரீர நிர்வாகமும் செய்ய வேண்டும். தந்தை காதலன் காதலியின் உதாரணமும் கொடுத்தார். உட்கார்ந்தபடி நினைவு செய்கின்றார்கள். அப்போது உடனே முன்னால் வருகின்றார். இதுவும் ஒரு காட்சியாக இருக்கிறது. இவர் அவரை நினைவு செய்கின்றார், அவர் இவரை நினைவு செய்கின்றார். ஆனால் இங்கே ஒருவர் காதலராகவும் நீங்கள் எல்லோரும் காதலிகளாகவும் இருக்கின்றீர்கள். அந்த அழகிய மணாளன் எப்போதும் வெண்மையாக இருக்கின்றார், எப்போதும் தூய்மையாக இருக்கின்றார். பயணியாகிய நான் எப்போதும் அழகாக இருக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். உங்களையும் அழகாக மாற்றுகின்றேன். இந்த தேவதைகளுக்கு இயற்கை அழகு இருக்கிறது. இங்கே எப்படியெல்லாம் ஃபேஷன் செய்கின்றார்கள், விதவிதமான ஆடை அணிகின்றார்கள். அங்கே ஒரே மாதிரியான இயற்கை அழகு இருக்கும். அப்படிப்பட்ட உலகத்திற்கு இப்போது சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே தூய்மையான சரீரமே இல்லை. நான் இவரது பல பிறவிகளின் கடைசியில் பிரவேசம் செய்து இல்லற மார்க்கத்தை படைக்கின்றேன். போக போக நீங்கள் சர்வீசபிள் ஆகிக் கொண்டே போவீர்கள். முயற்சி செய்வீர்கள், பிறகு புரிந்து கொள்ளுவீர்கள். முன்னர் இப்படி முயற்சி செய்தீர்கள், இப்போது செய்து கொண்டிருக்கின்றீர்கள். முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைக்காது. நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். புதிய உலகின் ராஜ்யம் இருந்தது, இப்போது இல்லை, மீண்டும் வரும். இரும்பு யுகத்திற்கு பிறகு தங்க யுகம் நிச்சயம் வரும். கல்ப முன்னர் போல ராஜதானி ஸ்தாபனையாகியே தீர வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், சரண்டர் ஆகி இருப்பதோடு நிச்சய புத்தியும் இருக்க வேண்டும். எந்த ஒரு சீச்சி செயலையும் செய்யக்கூடாது. உள்ளே எந்த அவகுணமும் இருக்கக்கூடாது. அப்போதே நல்ல பதவி கிடைக்கும். 2வது பாயிண்ட், ஞான ரத்தினங்களை வியாபாரம் செய்வதற்கு பாபா சொல்லும் நல்ல நல்ல ஞான பாயிண்ட்டுகளை நோட் செய்ய வேண்டும். பிறகு அவற்றை நினைவு செய்து பிறருக்கும் சொல்ல வேண்டும். எப்போதும் தனது முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். வரதானம், பாலகர் மற்றும் எஜமானரின் சமநிலை மூலமாக அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்தவர் ஆகுக. பாலகரின் போதை எப்படி எல்லோரிடமும் இருக்கிறதோ அப்படி பாலக்ஸோ மாலிக், அதாவது பாப்சமான் நிறைந்த ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். எந்த அளவு எஜமானரோ அந்த அளவு விஸ்வ சேவாதாரியின் சமஸ்காரம் சதா அமர்ஜ் ரூபத்தில் இருப்பதே எஜமான் நிலையின் விசேஷம். எஜமானரின் போதை மற்றும் விஸ்வ சேவாதாரியின் போதை சமமான ரூபத்தில் இருக்க வேண்டும். அப்போது பாப் சமான் என்று சொல்லுவார்கள். பாலகர் மற்றும் எஜமானர் என்ற 2 சொரூபங்களும் சதா செயலில் வெளிப்படையாக வர வேண்டும். அப்போது பாப் சமான் அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்த ஸ்திதியை அனுபவம் செய்ய முடியும். ஸ்லோகன், ஞானத்தின் குறையாத பொக்கிஷங்களுக்கு அதிகாரி ஆகுங்கள். அப்போது அடிமை நிலை முடிந்து போகும். அவ்யக்த சைகை, தனக்கும் மற்ற எல்லோருக்கும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்தியை பிரயோகம் செய்யுங்கள். வார்த்தை சேவை எப்படி இயல்பாகிவிட்டதோ அப்படி மனசேவையும் கூடவே இயல்பாக மாற வேண்டும். வார்த்தையோடு மனசேவையும் செய்து கொண்டே இருந்தால் உங்கள் பேச்சு குறைந்துவிடும். சொல்லுவதற்கு என்ன சக்தியை செலவழிக்கின்றீர்களோ அந்த எனர்ஜி மனசேவையின் ஒத்துழைப்பின் காரணத்தால் சேமிப்பாகும். மேலும் மனதின் சக்திசாலி சேவை வெற்றியை அதிக அனுபவம் செய்ய வைக்கும். ஓம் சாந்தி.